பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது, பேட் ஹாபிஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். என்ன பேட் ஹேபிட், என்ன பேட் ஹாபி? அஃப்கோர்ஸ் உடனே எல்லாமே என்ன யோசிப்பாங்க, ஸ்மோக்கிங் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஒரு சிலர். ட்ரிங்கிங் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைன்னா வேற இன்னும் அதுக்கு மேல போற எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. காலையிலேயே நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாருப்பா அப்படின்னு ஒரு சிலர் வந்து அது ப்ராப்பரா என்னை பத்தி தான் பேசுறாரு இந்த மாதிரியே வந்து ஒரு சிலர் நினைச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதெல்லாம் வந்து பரவாயில்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல. அதை தாண்டி ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. அது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து, அதாவது எது கெட்ட பழக்கம்ன்றது முதல் பாயிண்ட். வாட் இஸ் பேட் ஹேபிட்? பேட் ஹேபிட்னா என்னன்னா, எது வந்து நமது வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறதோ அதுதான் பேட் ஹேபிட். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேர்ஃபுல்லி. எது வந்து நம்மளை வந்து, அதாவது மக்களை வளர விடாம எது வந்து தடுக்குதோ ஒரு பழக்கம், அந்த பழக்கம் தான் கெட்ட பழக்கம். எது வளர விடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் தொழில் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஒரு காட்சி இப்ப விளக்குறேன் பாருங்க, அதுல உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு, வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. என்ன பண்றாருன்னா, காலையில எழுந்து, காலையில சீக்கிரம் எழுற பழக்கம் கூட அவருக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். ஓகே, காலையில சீக்கிரம் எழுந்துடுறாரு, எழுந்துட்டு போய் சாமி கும்பிடுறாரு. அதுவும் நல்ல பழக்கம், கோயிலுக்கெல்லாம் போறாரு, சூப்பர் தான். என்னன்னா அவர்கிட்ட அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இப்படி யோசனை பண்றாரு. அதாவது அவரு கூட பிறந்த, அவரு கூட படிச்ச, அவரு கூட வளர்ந்த, அவரு கூட பல நாட்கள் செலவிட்ட, அவரு கூட வேலை பார்க்கிற மக்களோடு அவருடைய வாழ்க்கையை அவர் ஒப்பிட்டுக்கிறார், கம்பேர் பண்ணிக்கிறார். ஓகே, கம்பேர் பண்ணி என்ன பண்றாருன்னா, அவரு மற்றவர்களை விட எப்படி சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அவரு மற்றவர்களை விட எப்படி சூப்பரா இருக்காருன்றது ஃபீல் பண்ணி பெருமை கொள்றாரு. உடனே அது அந்த மனசு இன்னொன்னு என்ன பண்ண தெரியுங்களா வருது, அவர் எத்தனை பேரை விட வந்து மோசமா இருக்கிறாருன்றது அவரு நினைக்கிறார். எத்தனை பேரை விட அவரு பெட்டரு, எத்தனை பேரை விட அவர் வர்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அவரு எப்போ அவரு வந்து எல்லாரும் பலரை வந்து யோசனை பண்ணி அவங்களை விட நான் பெட்டர், இவங்களை விட அவரை விட நிறைய பேரை விட இவர் பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவர் எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பவே அவர் எத்தனை பேரோட வந்து அவரு வர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து அவருடைய மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த நபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சில சமயம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய பேரை விட அவர் பெட்டர்னு அவர் நினைக்கிறார். இன்னொரு சிலவன் பார்க்கும்போது நிறைய பேரோட வர அவர் வந்து வர்ஸ்ன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா ஒப்பீடு என்பது அவர் பெரிய அளவுல அவர் பண்றார். அதனால அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, பல தடவை பார்த்தீங்கன்னா வந்து வர்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் அவர் நினைக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு முதல்ல வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து ஒரு பெரிய கவலையை வந்து கொண்டு வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த வருத்தம் கவலை அப்படின்னா உடனடியாக வர்றது என்னன்னா, உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும், வருத்தமும் கவலையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனடியாக வருவது எரிச்சல். ஓகே, எரிச்சல் ஸ்டார்ட் ஆகும். எரிச்சல் ஸ்டார்ட் ஆக என்ன ஆகும், அது விரக்தி அப்படின்ற ஒரு நிலைக்கு போகும். ஓகே, பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, முதல்ல ஒரு வருத்தம், அப்புறம் அது வந்து ஒரு கவலை, அதுக்கு அடுத்தது வந்து அது எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து ஒரு விரக்தி என்கிற ஒரு நிலைக்கு போகும். இந்த விரக்தி என்கிற நிலைக்கு போனதுக்கு அப்புறமா எங்க அவர் போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் உபாதை, மன நோய் அப்படின்றதே அங்க வர ஆரம்பிக்கும். இது எதுவுமே அவருக்கு வர்றதே தெரியாது. ஓகே, இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அவருடன் பிறந்த, அவரோடு படித்த, அவரோடு வளர்ந்த, அவரோடு பழகுகிற, அவரோடு வேலை பார்க்கிற மக்களோடு அவர்
அவரை ஒப்பிட்டு கொண்டதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, முதல்ல வருத்தம் ஸ்டார்ட் ஆகி அது கவலையா மாறி, அந்த கவலை வந்து என்ன, அவரு மற்றவர்களை விட பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணதெல்லாம் மெயினா வராது எப்பயுமே. நல்லா நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே ஒருத்தர் என்ன எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு வர்றோம், அதுதான் டாமினேட் பண்ணும் லைஃப. அப்போ அவரு அவரோடு பிறந்த, அவரோடு வளர்ந்த, அவரோடு படித்த, அவரோடு வாழ்ந்த, அவரோடு இன்று சமுதாயத்தில் பழகி கொண்டிருக்கிற மக்களோடு எப்போது ஒப்பிட்டு கொண்டாரோ அப்போதே அவருக்கு வருத்தம் பிறந்து விட்டது, கவலை பிறந்து விட்டது, எரிச்சல் உண்டாகிவிட்டது, விரக்தி உண்டாகிவிட்டது. இறுதியாக மன நோய் தான் அது. சரிங்களா? ஓப்பரா சொல்றேன் நான், இது உண்மை. அது வெளியில சொல்ல மாட்டாங்கன்னா அது உண்மையாவே பெரிய மனநோய். அந்த மனநோயும் அதுக்கப்புறம் உடல் உபாதை இது ஸ்டார்ட் ஆகி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த திருப்திகரமான சந்தோஷமான இந்த ஒரு வாழ்க்கையை எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்குன்னே ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதுதான் இருக்கிறதுலயே ஸ்மோக்கிங்கை விட, ட்ரிங்க்ஸை விட, மற்ற கெட்ட பழக்கங்களை விட இதுதான் இருக்கிறதுலயே பெரிய கெட்ட பழக்கம். ஏன்னா இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மோக் பண்ணி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி 100 வருஷம் வாழ்ந்து இறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இப்படி இருக்கிறவங்க நீங்க நோட் பண்ணியே பாத்துக்கலாம், திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி அது ஈவன் இறக்கும் வரை அந்த ஒரு கண்டென்டட் லைஃப்ன்றதே கிடைக்காம போயிடும். இருக்கிறதுலயே வர்ஸ்ட் பேட் ஹேபிட், த வேர்ஸ்ட் பேட் ஹேபிட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒப்பீடு செய்து கொள்வது அப்படின்றதுதான். இது தயவு செய்து நாம் தவிர்த்து விடலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான, பணிவான, அன்பான